அனைவருக்கும் வணக்கம். இயற்கை பணத்தில் நான் உங்கள் தென்றல். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜைகட் ஃபோர்ட். இது வந்து ஆம்பர் பேலஸுக்கு மேல இந்த ஆரவல்லி மலைத்தொடரின் உச்சியில தாங்க கட்டியிருக்காங்க. இது இந்த ஜெய்ப்பூருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாவும் அமையுது. ஏன்னா அந்த காலத்திலேயே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இந்த ஜெய்கட் ஃபோர்ட்ன சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு அம்பர் பேலஸ் பார்த்துட்டு திரும்பவும் நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி வேற ரூட் வழியாக நம்ம இந்த ஜெயகட் ஃபோர்ட் போகணும். இந்த ரூட்டில் தான் நமக்கு நாகர்கட் ஃபோர்ட்டும் பார்க்க முடியும். இந்த ஜெய்கர் கோட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பர் பேலஸ்ல இருந்து 400 மீட்டர் உயரமுள்ள இந்த ஆரவல்லி மலைத்தொடரில் தாங்க கட்டியிருக்காங்க. இந்த ஆம்பர் பேலஸ்ல இருந்து இந்த ஜெய்கர் கோட்டைக்கு வர்றதுக்கு சுரங்கப்பாதையும் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெய்கர் கோட்டையினுடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் நீளமும் 1 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது தாங்க இந்த ஜெய்கர் கோட்டை. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஜெய்வான் அப்படின்னு பேர் வச்ச இந்த பீரங்கி தாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய பீரங்கி. இதனுடைய எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 50,000 கிலோ எடை தாங்க இந்த பீரங்கியோடது. இதனுடைய ஷூட்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்கள். இது வரைக்கும் இந்த பீரங்கி எந்த போரிலும் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது தாங்க உண்மையான கதை. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு முறை இந்த பீரங்கியை இயக்கி பார்த்ததா சொல்லப்படுகிறது. அதாவது 100 கிலோ வெடிபொருட்களை வைத்து 50 கிலோ எடையுள்ள பீரங்கி குண்டை இவங்க முதல் முறையா சுட்டு பார்த்ததா சொல்லப்படுகிறது. இந்த ஆரவல்லி மலையினுடைய உச்சியில வச்சிருக்கக்கூடிய இந்த பீரங்கி எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குன்றதுல சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு இதால சுட முடியும் அப்படின்னு இருக்கும்போதும், பொதுவாகவே மக்கள் இந்த ஜெய்ப்பூர்ல அவ்வளவா போர் நடக்கவில்லை அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஸோ போர் நடந்திருந்தால் கண்டிப்பாக இந்த பீரங்கி எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனா அவங்களுடைய படைபலத்தை காட்டுறதுக்காகவே இவ்வளோ பெரிய பீரங்கிய இந்த கோட்டையில அவங்க அமைச்சிருக்காங்க. அதனாலேயே இந்த பீரங்கி இருக்கக்கூடிய இடம் மக்களால் பெரிதும் பார்க்கப்பட்டு வருகிறது. அதனால நீங்க இந்த ஜெய்ப்பூர் போனீங்கன்னா இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வரலாம். இந்த ஜெய்கர் கோட்டை மலையின் உச்சியில கட்டியிருந்தால் கூட இங்க இருக்கக்கூடிய வடிகால் அமைப்பு அப்படிங்கிறது 400-500 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கோட்டையில அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த மலையில பெய்யக்கூடிய அந்த நீரானது அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல போய் ஸ்டோர் பண்ற மாதிரி தான் இந்த கால்வாய்கள் எல்லாம் அமைச்சு அந்த ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா இங்க கிளியராகவே நம்மளால இந்த கோட்டையில பார்க்க முடியும். To 5 ran, water was soily and dirty, so that water put in right side open tank. Okay. And after that 4 runs, water was clean, so that water put in main tank by underground. If you see, this is water canal is down to upside like slope, because water was come very fast from outside, water was slow inside this tank, this canal, and soily and dirty downside, and water was clean upside, so that is also water filter system. ஓகே. இந்த ரெயின் வாட்டர் கெனால் வந்து எப்படி அந்த அண்டர் கிரவுண்ட் டேங்க்குக்கு போகுது அப்படிங்கிறத தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது இன்னும் நம்ம பக்கத்தில் போகும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியும். எப்படி அவங்க அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் நீளமுள்ள கோட்டை. அதனால இங்க 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நடந்து போயும் இந்த கோட்டைய சுத்தி பார்க்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னாக்கா, ஆ பைக்ல வந்து கைடுங்க கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு கொஞ்சம் செப்பரேட்டா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ப அது மாதிரியும் போய் இந்த இடங்கள சுத்தி பார்க்கலாம். நாம நம்முடைய கார் மூலமா கூட இந்த கோட்டைய சுத்தி பார்க்க வர முடியும். அதுக்கேத்த மாதிரி என்ட்ரி ஃபீஸ் சேஞ்ச் ஆகும். இங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேல இருந்து பார்த்தோம் இல்லைங்களா ஒரு கெனால். இதுதாங்க அந்த கெனால். இது வந்து இங்க இருக்கக்கூடிய கோட்டையில பெய்யக்கூடிய அந்த மழைநீர அண்டர் கிரவுண்ட் டேங்க்குக்கு கொண்டு போறது தாங்க இந்த கெனால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. Yes. Animals water. Okay. And after that water was clean, so that uh, gate was and the door was set in this side canal,
And Okay. water was clean. This side is full. This tank. Okay. This is all over tank. Okay, this is underground tank. Yeah, all over tank. The tank capacity is 60 lakh gallon. 60 lakhs Yeah, gallons. which is Okay. used 10,000 soldiers in 2 years. The tank is 158 long, Okay. 138 wide, and 40 feet of deep. Okay. And floor stand by 81 plus. Okay. இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் பக்கத்துலேயே தான் இந்த ஸ்மால் டேங்க் வச்சுருக்காங்க. இந்த மெயின் வாட்டர் டேங்க் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தாங்க உள்ளே போகிறதுக்கான வழி. இது மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த கோட்டையில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டில் கூட அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாக்டாக அந்த டேட் தெரியல. கவர்மெண்ட்லேருந்து இந்த கோட்டையை ரைட் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போது இங்கேருந்து 6 லாரி வந்து வெளியில் போயிருக்கு. ஆனால் இந்த கோட்டையில் எங்களுக்கு எந்த பொருளுமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டுடைய டிக்ளரேஷனாக இருந்திருக்கு. ஆனால் இந்த ராஜாவினுடைய கஜானாக்கள் அனைத்துமே இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்கில் தான் அவர் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்காரு. ஆனால் இந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் ராஜா போய் செக் பண்ணும்போது அங்கே எந்த விதமான நகையோ பணமோ எதுவுமே இல்லை. இதுதாங்க மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்கில். இந்த மாதிரியான இடங்கள்லாம் கைடோட போனோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே எல்லா பிளேஸுமே சுற்றி பார்த்துட முடியும். இல்லை நாமளே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 2.5 ஹவர்ஸ் எடுக்கும் இந்த கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் வாட்டர் கூலர் வச்சுருக்காங்க. இது வந்து வுட்லேயே செஞ்சுருக்காங்க. இது அந்த காலத்தில் கையாலேயே இந்த வாட்டர் கூலரை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. For secret meetings, Okay. king and ministers also. Okay. Take videos. This place name is Lakshmi Vilas. This place for king and queen for entertainment. Okay. The king is seated downside and the queen seated upside and front side music system. And this ground which is like dancing etc. Okay. Upper side. Okay. Okay. With your friends and ministers also. And this is real photo of king. This one is king. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸுக்கு தனியாகவும் லேடிஸ்க்கு தனியாகவும் டைனிங் ஹால் இருந்திருக்கு. இது கிங்கோட டைனிங் ஹால் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. Prepare all over food for queen and king also. Acha. இங்கே பார்த்தீங்கன்னா ராணியோடைய டைனிங் ஹால் தாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக வந்து அங்கே அவங்க டைனிங் ஹால்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தோலால் செய்யப்பட்ட யானையினுடைய அம்பாரி தாங்க இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம். For riding elephants like war and we visited any places also. And this is all used. You can shoot all our. That is army area, right? Yeah. இங்கிருந்து பார்த்தாலே உங்களுக்கு ஆம்பர் பேலஸ் வந்து ரொம்பவும் கிளியரான வியூ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜெய்ப்பூருடைய சில பகுதிகளை இங்கிருந்தே நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். இந்த கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா
3 கோவில்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு இந்த உள்ளூர் மக்கள் செய்யக்கூடிய கைவினைப் பொருட்களும், முல்தானி மட்டியில செஞ்ச ஆடைகளும், அது மட்டும் இல்லாம இந்த வைரக்கற்கள் தீட்டும்போது அதில் வரக்கூடிய துகள்களை வச்சு Okay. பெயிண்டிங்ஸும் வந்து இங்க சேல் பண்றாங்க. விருப்பப்படுறவங்க கண்டிப்பா இங்க வாங்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அங்க வாங்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸும் வெளியில இருந்து குடுக்குறாங்க. விருப்பப்படுறவங்க கண்டிப்பா இங்க வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.